பிரேசலால். பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு பல சந்தேகங்கள். ஒரு சர்ச்சில் போனால் ஆண்டவர் பாஸ்டர் வந்து கரெக்டாக ஞானமாக கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு சர்ச்சுக்குள்ளே போனால் தேவையில்லாத அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தலை வச்சு கீழே விழுகுறாங்க, பேய் ஓட்டுறாங்க, கை தட்டுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு பல குழப்பங்கள். அதுதான் பாருங்கள் ஆண்டு சொல்ல பாருங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் ஃபுல்லாக படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் அளிக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகத்தார் பார்த்திங்கன்னா வந்து படிப்புக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. டாக்டர் வந்து இப்போ கலெக்டர் ஆக முடியாது, டீச்சர் வந்து டாக்டர் ஆக முடியாது, பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அவங்க சித்தத்தின்படி ஆண்டு கரெக்டாக பிரித்து கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் உண்மை, எந்த பொய்யுமே கிடையாது, எல்லாமே உண்மை. அப்புறம் பாருங்க 11 வசனத்தை, இவைகள் எல்லாமே அந்த ஆவியானவர் நடைபெற்று தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாமே ஆவியானவர் ஒவ்வொரு பாஸ்ட்டுக்கும் ஒரு கொடுத்துருப்பார். எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே நன்மை, எல்லாமே உண்மை தான். இந்த பாடகரை ஃபுல்லாக படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய தாமைக்கு மேலே மீண்டும் அடுத்து சந்திக்கலாம். ஆமென்.